guys, welcome to today's video. ஸோ நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம கனடா பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனலில் இருக்கும். பாருங்கள், பார்த்தவங்க நம்ம சேனலில் கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பேச போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஸோ மச் ஹேட் அகெயின்ஸ்ட் இமிக்ரன்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த விஷயத்தில் நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அந்த ரிசர்ச் பண்ண டேட்டா அதெல்லாம் வச்சு நம்ம வந்து டீட்டெயிலாக பேசுவோம். இது வந்து ஆக்சுவலாக பேசி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் சொல்லலாம், இல்லை நான் வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து பிகாஸ் ஆஃப் நார்த்தன் ஸ்டேட்ஸ்லேருந்து வரவங்களால தான் பிரச்சனை, நாங்களாம் கரெக்டாக தான் இருக்கோம். நோ, உங்கள் எல்லாரையும் ஒரே மெஷர்மெண்ட்டில் வச்சு தான் பார்க்குறாங்க. அப்படிங்கும் போது நாட் ஓன்லி ஃப்ரம் இந்தியா, சவுத் ஏஷியன் இமிக்ரன்ஸே மொத்தமாக வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பயங்கர ஹேட் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் ஹேட் ஏன் போயிட்டுருக்கு, இமிக்ரேஷன் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, என்னென்ன லூப் ஹோல்ஸ்லாம் நடந்துச்சு லாஸ்ட் 4 இயரில். ஸோ அதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தா ஸ்டில் நம்ம எல்லாரும் இன்க்ளூடிங் மீ, இட்ஸ் அஃபெக்டட் மீ ஈவன் தோ ஐ எம் அ பெர்மனன்ட் ரெசிடென்ட், எனக்குமே சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இந்த 3 வருஷம் யார் இதெல்லாம் பண்ணாங்க, எதனால் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக வந்து கனடா பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீட்டெயிலாக எனக்கு பேசிடுவோம். ஸோ பாஸ்ட் 3 இயர் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேசுவோம். ஸோ பேக் இன் 2020 நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேண்டமிக் இருந்துச்சு. 2021லேயும் பார்த்திங்கன்னா அந்த பேண்டமிக் வந்து கண்டினியூ ஆச்சு. 2022ல் மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் வந்து அவங்க கேட்ஸை ஓப்பன் பண்ணும்போது கனடா மட்டும் கேட் ஓப்பன் பண்ணாங்க, பட் லாட் ஆஃப் பீப்புள் கேம் ஹியர். ஸோ நானுமே பேண்டமிக் அப்புறம் வந்த ஒரு டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கராக தான் வரும்போது. ஸோ அப்படி வரும்போது நான் வந்து பேண்டமிக் முடிச்சுட்டு நான் ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது நான் வந்து கனடா சூஸ் பண்ணலாம், ஓகே லெட்ஸ் கிவ் அ ட்ரை. ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு கனடா சான்ஸ் வந்துச்சு 2018. அப்போ நான் அந்த சான்ஸ் எடுத்துக்கல, சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இதை பற்றிலாம் வந்து நான் பெருசாக பார்த்ததில்ல. சரி ஓகே, ஆனால் அந்த டைமில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா 2-3 வீக்ஸ் கழிச்சு தான் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டம் கனடாவுக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது. இல்லைனா எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு மிடில் ஈஸ்ட் வரைக்கும் வேறு ஒரு ஏர்லைன்ஸில் போவீங்க. ஸோ அது எந்த ஏர்லைன்ஸ்னே உங்களுக்கு தெரியாது, 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷனே இருக்காது. மிடில் ஈஸ்ட் வரைக்கும் ஒரு டிக்கெட் போட்டு, மிடில் ஈஸ்ட்டில் ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து கனடாவுக்கு ஒரு டிக்கெட் போட்டு, ஸோ நடுவில் அந்த கண்ட்ரி எங்கே போகிறீங்களோ அங்கே போய் நீங்கள் வந்து இமிக்ரேஷனில் போய் செக்இன் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து 1 டே ஸ்டே பண்ணுறது, 2 டே ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாட் ஓன்லி அந்த கோவிட் பேண்டமிக் சொல்லலை, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கொரோனா டைமில் இவங்க வந்து அந்த வேறு கண்ட்ரிலேருந்து வரணுங்கிற ரெக்குவயர்மெண்ட் வச்சுருந்ததெல்லாம் அதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து டிக்கெட்ஸே கிடைக்கல. ஸோ அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் பயங்கரமாக வர ஆரம்பித்தாங்க. எஸ்பெஷலி சவுத் ஏஷியன் பீப்புள் அவ்வளோ பேர் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் என்ன நடந்துச்சு, எப்படி இவ்வளோ திடீர்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம் ஒரு 2 இயர் யாருமே வர முடியல, கண்டிப்பாக வீசாவும் ப்ராசஸ் ஆகிருக்காது. அப்போ என்ன நடந்துச்சு 2022 அண்ட் 2023 இந்த 2 வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ரீசன், இந்த மாஸ் இமிக்ரேஷன் நடந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஸ்டடி கூட வந்துச்சு. நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த நியூஸ் லிங்க் வந்து நான் தேடி போடுறேன். என்ன அப்படின்னா, கனடாவில் இந்த 2 வருஷத்தில் 800K, அதாவது 8 லட்சம் பேர் குளோபல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்லேயும் பிஸ்னஸ் டிப்ளமோ, நிறைய வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ கோர்சஸ்லேயும் வந்து கிட்டத்தட்ட 800K பீப்புள் வந்திருக்காங்க. ஸோ இந்த 800K பீப்புளுக்கு அந்த குளோபல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை இந்த பிஸ்னஸ் டிப்ளமோலையும் என்ன சொல்லித்தராங்கன்னா, அந்த கோர்சஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே இட்ஸ் நாட் அப் டு த பார். அது படிக்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம ஊரில் எம்பிஏ அளவு கூட நம்ம ஊரில் எம்பிஏ சொல்லுவோம்ல, அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அதில் ஒரு 10% கூட கிடையாது சிலபஸில். பட் அந்த மாதிரி கோர்சஸ்க்கு கிட்டத்தட்ட 800K ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022க்கு முன்னாடி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்த அந்த குவாலிட்டி 2022க்கு அப்புறம், நான் எல்லாரும் ஜென்ரலைஸாக சொல்ல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டில் வந்து ஸ்டஃபோடு தான் வராங்க, அவங்களால கண்டிப்பாக சர்வை பண்ண முடியும். பட் ஆனால் என்னென்னா, ஸ்டூடெண்ட்டாக போனீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பிஆர் வாங்கிடலாம், இல்லை ஸ்டூடெண்ட்டாக போனீங்கன்னா
உங்களுக்கு 40 ஹவர் ஒர்க் பண்ண சொல்லி கனடா அலோவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வீசா கன்சல்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, பேக் இன் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்க அந்த ஸ்டூடெண்ட் வீசா கன்சல்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிற பொய்கள். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் போன உடனே ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள், 40 ஹவர் ஒர்க் பண்ணலாம், போன உடனே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், நான் ப்ராசஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மணியை வாங்கிட்டு இந்த இந்த வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு எஜுகேஷனில் 800K பீப்புள் அமைச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த 800K பீப்புள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து அந்த பிஜிடபிள்யூபி வாங்கிட்டு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா, அப்போ இந்த ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்காங்க, அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களால ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா நமக்கு ஜென்ரலாக ஒரு மைண்டில் என்ன தோணும், என்னது இவங்க வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுன்றாங்க, சரியாக கம்யூனிகேட் கூட பண்ண முடியல. எனக்கு அது ஒரு 2-3 விஷயத்தில் நடந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ வந்து நான் போகும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, லைக் நான் வந்து இங்கிலீஷில் பேசினாலும் என்கிட்ட ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இங்கிலீஷ்லேயே பேசினாலும் அவங்க ஓன் லாங்குவேஜில், இன்னொரு லாங்குவேஜ் கூட அவங்க ஓன் லாங்குவேஜில் பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த எஜுகேஷன் வந்து அந்த 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 பழைய எஜுகேஷனோட குவாலிட்டி இல்லை. அது மாதிரி நிறைய பேரை வந்து உள்ள ரிக்குவயர்மெண்ட் பெருசாக போடாமல் நிறைய பேரை உள்ளே எடுத்ததுக்கான காரணம் இது 800K விசா எப்படி வந்து ஒரு கோர்ஸில் வந்து கொடுக்கலாம். ஸோ ஐஆர்சிசி வேலிடேட்டே பண்ண மாட்டாங்களா? இல்லை, எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், 2022ல் நிறைய காலேஜஸ்க்கு வந்து பிஜிடபிள்யூபி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னா, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் காலேஜஸ் இருக்குது. ஸோ அந்த காலேஜஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை எடுத்து ரிசர்ச் பண்ணால் இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இருக்க காலேஜ் எல்லாம் ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு 4 பில்டிங் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து வச்சுட்டு காலேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யார் ரெகுலேட் பண்ணும்? இந்த மாதிரி இருக்கிறதுலாம் யார் ரெகுலேட் பண்ணும்? அதெல்லாம் சொல்ல போனால் நம்ம ஊரில் டுட்டோரியல் சொல்லுவாங்க இல்லையா, டுட்டோரியல் கூட இல்லை, இந்த வீக்கெண்ட் கிளாஸஸ் நடக்கும் இல்லையா, சில காலேஜை போய் ரெண்ட் எடுத்து அதில் வந்து வீக்கெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணி அதில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் பிஜிடபிள்யூபி குடிச்சு அவங்களோட ஸ்பவுஸ்க்கெல்லாம் ஓப்பன் ஒர்க் பர்மிட் கொடுத்து இப்படியெல்லாம் வந்து யார் அலோவ் பண்ணா? ரூல்ஸை ஸ்ட்ரிக் பண்ணாமல் யார் இவ்வளோ அலோவ் பண்ணா? ஸோ அப்போது வந்து நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஸோ அப்போ வந்து மார்க் மில்லர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவ்வளோ பேர் வராங்க, அவங்களாம் அவ்வளோ மணி பே பண்ணுறாங்க. ஸோ அந்த மணி பே பண்ணுறதுனால அவங்க ஒர்க் பண்ணட்டுமே. இப்போ நமக்கு லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குது, லேபர் நீட் இருக்குது, கண்டிப்பாக அவங்களாம் 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இல்லை அந்த டைமில் ஐஆர்சிசி சப்போர்ட் பண்ண சில மெசேஜஸ்லாம் நீங்கள் மீமில் பார்க்கலாம். நான் நிறைய பார்த்தேன் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம் டு கனடா, கம் அண்ட் செட்டில் ஹியர், ஸ்டடி ஹியர், ஒர்க் ஹியர், செட்டில் ஹியர், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து அப்போ போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என் கண்ணில் பட்டது என்ன, 2022ல் ஜஸ்டின் ட்ரூடோ பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருந்து அப்போ வந்து சான் ஃப்ரேசர் வந்து இமிக்ரேஷன் மினிஸ்டர், அவருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் போகுது. அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட்லி நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் ட்விட்டர்லேருந்து. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஐஆர்சிசி கனடாவோட வெப்சைட்டில் இருக்குது. expand pathways to permanent residence of international students and temporary foreign workers through express entry system. With respect to pathway for agriculture temporary foreign worker, you will be supported in this work, Minister of Agriculture and Agri-Food. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வர இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபாரின் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஸ்கீமில் அவங்களுக்கு, அதாவது சிஇசி நம்ம இங்கே சொல்கிறாங்க இல்லையா, சிஇசி, அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு இன்னும் அடிஷ்னலாக வந்து சில கேட்டகரி போட்டு இங்கே வந்து ஃபாரின்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக படிக்கிறாங்கன்னா அவங்கள பிஆர் கொடுங்க. அதுக்கெலாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வாங்க, கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 500K, 1 million, 2 million பிஆர் இப்படியெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது யார்? ஸோ இப்படியெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது இதை வந்து ஒரு பேஸ் மாடலாக எடுத்துகிட்டு கன்சல்டன்ஸ் எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் இன் பேண்டமிக் நிறைய பேர் வந்து விசிட்டர் விசாவில் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ண முடியல. ஈவன் டூரிஸ்ட் வந்து இங்கே வந்தவங்களால ரிட்டர்ன் பண்ண முடியல. அப்போ வந்து கனடா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் வந்து விசிட்டர் விசா டு டிஆர், அதாவது விசிட்டர் விசா டு டெம்பரவரி ரெசிடென்ட் பெர்மிட் வந்து நீங்கள் இங்கே பார்டரில் போய் வாங்கிக்கலாம், பார்டரில் போய் ஃப்ளாக் ஹோல்ட் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள், நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி பல்காக அவ்வளோ விசா ப்ராசஸ் ஆச்சு. இதை வந்து ரொம்ப மிஸ்இன்டர்பிரட் பண்ணாங்க. யார் மிஸ்இன்டர்பிரட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த கன்சல்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த இமிக்ரேஷன் கன்சல்டன்ஸ்,
அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே போயிட்டு நீங்கள் வந்து விசிட்டர் விசாவில் போங்க கனடாக்கு. இது நிறைய வந்து எனக்கு தெரிஞ்சு லைக் நிறைய வந்து குஜராத்தில், பஞ்சாபில் ஸ்பெசிஃபிக்காக, ஸ்ரீலங்காவில், நிறைய வந்து மலேசியா, சிங்கப்பூர் ப்ளஸ் துபாய், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு விசிட்டர் விசா ஒரு 50,000 கொடுங்க, 1 lakh கொடுங்க, விசிட்டர் விசா போட்டு கொடுத்துட்றேன். அங்கே போங்க. போன உடனே அங்கே வந்து நான் இது மாதிரி கான்டாக்ட் கொடுக்குறேன், அங்கே போய் அவருக்கு ஒரு 1 lakh கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையா வச்சு என்ன வேலை வேணாலும் செய்யலாம், ஓப்பன் ஒர்க் பர்மிட் உங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வச்சு இப்போ காசு பார்த்தா அந்த இமிக்ரேஷன் கன்சல்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, இது ஒரு லூப் ஹோல். ஆக்சுவலி வந்து அந்த ப்ரோக்ராம் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க, கோவிட் டைமில் இங்கே இருக்கவங்களால விசிட்டர்ஸால் ஊருக்கு போக முடியல, அந்த விசிட்டர்ஸ் வந்து இங்கேயே வேலை பார்த்து ஏதோ கொஞ்சம் சர்வைவ் ஆகட்டும், அதுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராமை இந்த அளவு ஒரு அதை வந்து பேடாக யூஸ் பண்ணி இங்கே அவ்வளோ பேர் மைக்ரேட் ஆனாங்க. இன்னும் ஒரு விஷயம், சரி அப்படின்னா விசிட்டர் விசா கனடாக்கு வாங்குறது கஷ்டமாச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த விசிட்டர் விசா மோஸ்ட்லி நிறைய பேர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கான அந்த ஃபண்டு ரிக்குவயர்மெண்ட்டெல்லாம் குறைச்சாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணது யார்? இதெல்லாம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஹேட் பண்ணுறீங்களே, நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்களா இல்லை டெம்பரரி ஒர்க்கர்ஸ் வந்தாங்களே அவங்க பண்ணாங்களா? அதெல்லாம் கிடையாது. இந்த கவர்மெண்ட் வந்து அந்த டைமில் தே வாண்ட் இமிக்ரண்ட்ஸ் டு பூஸ்ட் த எக்கானமி. அதை வந்து வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த எக்கானமி பூஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய வந்து இங்கே லோக்கல் பாலிட்டிக்ஸ் சென்டிமெண்ட்னால தே ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் நவ். ஸோ இதுதாங்க நடந்துச்சு. இந்த டெம்பரரி ரெசிடென்ட் விசாவில் இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் சொல்லணுன்னா, நான் ரிசர்ச் பண்ணப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்துச்சு இல்லையா, ஸோ கனடா வந்து ஆக்சுவலாக எங்கே வார் நடந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி, நான் இல்லைன்னு சொல்ல. ஹியூமனிடேரியன் பேசிஸில் பண்ணுறது கரெக்டான விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் உக்ரைனில் மட்டும் 700K ப்ளஸ் டெம்பரவரி வீசா, ஓப்பன் ஒர்க் பர்மிட் ஃபார் 700K ப்ளஸ் உக்ரைனியன் பீப்புளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 700Kனா யோசிச்சுக்கோங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு விசா கொடுத்துருக்காங்க. அந்த 7 லட்சம் பேருக்குல கிட்டத்தட்ட 400K ப்ளஸ் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை வந்த சவுத் ஏஷியன் இமிக்ரன்ஸா? ஸோ அது ஒரு பக்கம், அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் ஒருத்தவங்க வந்து விசிட்டர் விசாவில் வராங்க. இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது, நிறைய பேர் தெரியும், மான்ட்ரியல் ஏர்போர்ட்ஸ்லையோ இல்லை இந்த ஏர்போர்ட்ஸ்லையும் ஒருத்தவங்க வந்து விசிட்டர் விசாவில் வராங்க. வரும்போது என்ன பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட வந்து ஃபண்ட் ரிக்குவயர்மெண்ட் இல்லை கரெக்டாக ஆன்சர் பண்ணலன்னா நீங்கள் அங்கேயே இப்போ இதே வந்து யூஎஸில் நடக்குது அப்படின்னா, நீங்கள் இமிக்ரேஷனில் ஆன்சர் பண்ணல, இல்லை யூகேல இமிக்ரேஷன் நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணல அப்படின்னா தே வில் சென்ட் பேக். ஸோ இந்த மாதிரி வந்து சும்மா வந்து உள்ளே விட்டுற மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி இருக்கவங்கள்ட்ட ஓகே நான் உன்னை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன், நீ வேணால் வந்து ரெஃப்யூஜி வேணால் ஸ்டேட்டஸ் கிளைம் பண்ணிவிட்டு இருந்துக்கலாம். அப்படி ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கிளைம் பண்ணுறவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு ரெஃப்யூஜிஸ்க்கும் பெர் மந்த் வந்து $4,000 யூ ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் தம். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இங்கே தங்கறதுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஃபண்ட் யார் கொடுத்தது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, அலவன்ஸ், ஃபுட் அலவன்ஸ், நீங்கள் வந்து ஃபுட் கூப்பான்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அவங்கள ஹோட்டலில் வச்சு அவங்க ஹோட்டல் ரூமுக்கு பே பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரி இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வந்து அந்த ரெஃப்யூஜி ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை, ரியலி அவங்க ரெஃப்யூஜினா ஸ்பெண்ட் பண்ணால் பரவாயில்ல. அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து இவங்க ரெஃப்யூஜியே இல்லை, அவங்க வந்து வேணும்னே ஒரு 4 year 5 year இங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ராப்பர் ரீசனாக இல்லாதவங்கள நீங்கள் வந்து ரெஃப்யூஜியை அலோவ் பண்ணிடுறீங்க. சரி, எப்படி நீங்கள் நினைக்கலாம், ஒரு ரெஃப்யூஜி வந்து தப்பான டாக்குமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க மேலே வந்து உண்மையாகவே அவங்க ரெஃப்யூஜி இல்லை அப்படிங்கிற கேஸில் எப்படி அலோவ் பண்ணீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்யூஜி கிளைம் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 3 to 4 year ஆகுது இந்த ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் வந்து வாங்குறதுக்கு. ரியல் ரீசன் இருந்துச்சுன்னா ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்க, ரியல் ரீசன் இல்லை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா யூ ஹாவ் டு கோ பேக். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் டீபோர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா, ரெஃப்யூஜி கிளைம் ரிஜெக்ட் ஆனவங்கள டீபோர்ட்டும் பண்ணுறதில்ல. அவங்களுமே இங்கே வந்து பேப்பர்ஸ் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸில் இல்லாமல் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த வருஷம் 2024 12,800 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பிஜிடபிள்யூபிலாம் எக்ஸ்பயர் ஆகிட்டு
ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணி இங்கே ஒர்க்கை கண்டினியூ பண்ணுற 12,800 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு அவ்வளோ வந்து இந்த சிஸ்டம் ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ இப்போ டெம்பரவரி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து ரெஃப்யூஜி அந்த சிஸ்டத்தில் தான் கை வைப்பாங்கங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது வந்து இந்த இமிக்ரேஷன் ஸ்பெண்டிங்கை வந்து அவங்க குறைக்க முடியும். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, இந்த பிஆர் அனௌன்ஸ்மெண்ட் அது வந்து மெயின் ரீசன் நிறைய பேர் வந்ததுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி ரெசிடென்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஎஸில் என்ன சொன்னீங்க, நீங்கள் H1B விசா வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு வந்து 10,000 பேருக்கு வந்து நான் வந்து விசா கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஸோ அந்த 10,000 பேர் வந்து விசா அப்ளை பண்ணிவிட்டு அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, அதில் எல்லாருமே வந்தாங்களா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வரத்துக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த பிஆர் டார்கெட்ஸ் வந்து 2023 இன்க்ரீஸ் பண்ணப்போ அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஆர் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ண உடனே ஓகே நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ வந்து எல்லாரும் ட்ரை பண்ணி ஒவ்வொரு பிஎன்பி இந்த ஏரியாவில் செட்டில் ஆகிடலாம், அந்த ஏரியாவில் செட்டில் ஆகிடலாம். ஆல்பர்ட்டா ஈஸியான பிஎன்பி இருந்துச்சு. எஸ்ஐஎன்பி அவ்வளோ பேர் கொடுத்துட்டு இருந்தான். சஸ்காச்சுவன், இங்கே நோவாஸ்கோஷியாவில் அவ்வளோ பேர் இன்வைட் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ப்ராவின்ஸ் லெவல் பிஎன்பியில் வந்து அந்த ஸ்கில்ஸை வச்சு ஸ்கில்டு லேபர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இமிக்ரேஷன் பாத்வே க்ரியேட் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு எல்லாரையும் வர வச்சுட்டு இன்றைக்கி வந்து இல்லை வி ஹாவ் லாட் ஆஃப் இமிக்ரன்ஸ். ஸோ அவங்கள வந்து ஹேட் பண்ணுறது நானே நம்ம சேனல்லே பார்த்துருக்கேன். நீங்கள் வேணால் இந்த மாதிரி பேசியிருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். கீழே வந்து நீங்களாம் எதுக்கு வரீங்க? ஆக்சுவலாக வந்து இந்த கமெண்ட் போடுறவன் வந்து மற்றவன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கான், அவன் வந்து லீகலாக வந்திருக்கானா இல்லீகலாக வந்திருக்கானா என்னன்னே தெரியாது. சில பேர்லாம் ஒருத்தவங்களாம் ஒரு 4-5 வீடியோஸ் முன்னாடி ஒருத்தவன் கமெண்ட் பண்ணியிருந்தான். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தான்னா, இவன் வந்து ஏதோ ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் இருக்கான். டே, நான் டிராஃபிக்லேயே வெளில வர முடியாமல் இருக்கேன், ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுறேன் நாம. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாங்கிறனால உட்காந்து எது நடந்தாலும் ஒரு சின்ன ஒரு ரோடில் ஆக்சிடெண்ட்டுங்கிறது எப்போ வேணால் நடக்கும். ஓகே, இந்த பாரு இமிக்ரன்ஸ் இவங்க வந்து ட்ரக்கிங் பிஸ்னஸில் பாரு ஃபோன் பார்த்துட்டே ட்ரக் ஓட்டி பண்ணிட்டாங்க, அவங்கள இது பண்ணணும். இந்தியன் டிரைவர்ஸே இப்படி தான். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 1,00,000 பேர் அந்த ஆக்குபேஷனில் ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 1,00,000 பேர் மேலேயும் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹேட் வந்து பெருசாக பரவிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஓட் போட்ட உங்களோட கவர்மெண்ட் கொடுத்த லூப் ஹோல்ஸ் தான் காரணம். ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் பெர்மனண்ட்டாக இருக்கீங்களோ நீங்களாம் கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு பார்த்து உங்களால் என்ன சேஞ்ச் கொண்டு வர முடியும்னு யோசிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த டெம்பரரி ரெசிடென்ஸ் திட்டுறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமிக்ரேஷன் ஹேட்டுக்கு காரணம். ஸோ அடுத்து திங்கிங் அபவுட் கனடா. ஸோ அது ஒரு டாபிக். இதில் திங்கிங் அபவுட் கனடா, இன்னும் 2 வருஷத்துக்கு கனடா வரணும்னு நினைக்கிறீங்களா? கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், எஜுகேஷனில் ஆக்குபேஷன் இன் டிமாண்ட், உங்களோட ஆக்குபேஷனுக்கு பிஜிடபிள்யூபி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்க கரெக்டாக வந்து அந்த 16 மந்த்ஸ்க்கு மேலே இருக்க கோர்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்பௌஸ் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டாக்டரேட் பண்ணுறவங்களுக்கு ஸ்பௌஸ் ஓப்பன் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும். திரும்ப சொல்கிறேன், முன்னெல்லாம் ஸ்டூடெண்ட்டோட ஸ்பௌஸ் ஓப்பன் ஒர்க் பெர்மிட் கொடுத்தாங்க, இப்போ அதெல்லாமே வந்து கொடுக்க மாட்டாங்க இனிமேட்டு. ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 2 இயரில் வந்து உள்ள யாரோ ஒருத்தவங்க ஒரு 10 இயர்க்கு முன்னாடி வந்து செட்டில் ஆகிருக்காங்க, ஓகே அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க, அவங்கள மாதிரியே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட திங்கிங் எல்லாம் வந்து இட் வில் நாட் எண்ட் அப் இன் அ ரைட் டைரக்ஷன். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கனடா பற்றி திங்க் பண்ணுறீங்களா, ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து பிஆர் ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரெஞ்ச் எக்ஸாம்ஸ் எழுதுங்க, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து என்ன ஆக்குபேஷன் அண்ட் டிமாண்ட் இருக்கும் அதில் எப்படி ஸ்கில்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஆக்குபேஷன் அண்ட் டிமாண்டில் எப்படி வர முடியும்னு வந்து செக் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த கிராஸ் ரூட்டில் வந்து நான் வந்து விசிட்டராக வந்துட்டு இங்கே ஒர்க் வாங்கிக்கிறேன், இல்லை ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு நான் இங்கே வந்து செட்டில் ஆகிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கரெக்டான பாத்வே சூஸ் பண்ணுங்கள். கரெக்டான பாத்வே சூஸ் பண்ணலன்னா திங்க் அகெயின். ஸோ திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ கனடாக்கு நீங்கள் வந்து இன்னும் 2 வருஷம் யோசிச்சு வாங்க. ஸோ வரும்போது இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மணியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து திரும்ப கிடைக்காது. ஸோ வந்து ஒரு கண்ட்ரிக்கு மூவ் பண்ணுங்கிறது ஒரு பெரிய ஒரு டெசிஷன். நானுமே வந்து ரொம்ப யோசித்தேன் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ மூவ் ஆகலாமா வேணாமான்னு ரொம்ப திங்க் பண்ணேன். இனிஷியலாக வந்தப்போ எனக்குமே அப் டு த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அதுக்கப்புறம் போக போக பழகிருச்சுன்னு தான் சொல்லுவேன்.
பட் ஆனால் உங்ககிட்டயும் சொல்கிறேன். ஸோ இது ஒரு சின்ன அட்வைஸாக தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கனடாக்கு வர திங்க் பண்ணுறீங்கன்னா திங்க் ஃபார் ஃபியூ மோர் இயர்ஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து என்ன நடந்துச்சு 2021லேருந்து 2024 வரைக்கும், ஸோ வந்து இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக ஒரு அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான லிங்க்ஸ், அந்த நியூஸ், அந்த ஆர்டிக்கிளோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிராஸ் வெரிஃபை பண்ணால் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் தமிழ்.